குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தை அமைக்காதது ஏன் என்ற ஒரு கேள்வியை உச்சநீதிமன்றம் 19 மாநிலங்களுக்கு கேட்டிருக்கிறது. தமிழகத்திலும் குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் அமைக்கப்படவில்லை என்று உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில்தான் இந்த விவாதம். ஏன் எதற்காக குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தை அமைக்காமல் காலம் தாழ்த்துகிறது தமிழக அரசு உள்ளிட்ட ஏனைய மாநிலங்கள் என்பதற்கு நம்முடைய வல்லுநர்கள் இதற்கு விளக்கங்களை குறிப்பிட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ குழந்தைகளுக்கான பெண்களுக்கான விரைவு நீதிமன்றம், பட்டியல் சமூகத்திற்கான விரைவு நீதிமன்றம், இப்படிலாம் இருக்கு. இப்ப இந்த உரிமை சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டதற்கு பிறகு இந்த குழந்தைகளுக்கான விரைவு நீதிமன்றங்கள் அவர்கள் மீது தொடரப்படுகிற அல்லது அவர்களுக்கு ஏற்படுகிற இந்த பிரச்சனைகளை பற்றி விசாரிப்பதற்காக விரைவு நீதிமன்றங்கள் அமைக்க வேண்டும் என்று அந்த சட்டத்தில் வலியுறுத்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்போ விரைவு நீதிமன்றங்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த குழந்தைகள் உரிமைகள் ஆணையத்தை அமைத்தால் இப்படிப்பட்ட நீதிமன்றங்களை அமைக்க வேண்டும், செயல்பாடுகளை செய்ய வேண்டும், ஆணையத்தை உருவாக்க வேண்டும், உறுப்பினர்கள் நியமிக்க வேண்டும். பெரிய தலைவலியா போச்சு. அந்த தலைவலி வேண்டாம், அதுக்காக தான் ஆணையத்தை. இப்போ ஏற்கனவே ஜுவனல் ஆக்ட், ஜுவனல் கோர்ட்ஸ் ஆர் தேர் ஒர்க்கிங் இன் எவ்ரி சிட்டி. சரி, இந்த ஜுவனல் கோர்ட்ல ஜுவனல் கோர்ட்டினுடைய ஆதாரம் என்னன்னா தவறு பண்ணுகின்ற குழந்தைகளை தண்டிப்பதற்காக ஏற்பட்டது. அதையும் எக்ஸ்டெண்ட் பண்ணி குழந்தைகளுக்கு நல்லதுக்காக அங்க அந்த நீதிமன்றத்தை பயன்படுத்த தப்பு இல்லை, அது பண்ண முடியும். சரி, இல்ல என்ன காரணம்னா அதனால நீதிமன்றம் இருக்கின்றன, விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படுகின்றன. விரைவு இப்ப அமைக்கிறது கஷ்டம் கிடையாது. அதாவது நீங்க சொல்ல நீங்கள் எப்படி அமைப்பது, எப்படி இதை சமாளிப்பது என்கிற பேசிக்கா யுவர் ரைட். ஒன்னு ஆஸ்பெக்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாமல் நாம அவசரப்பட்டு பண்ணோம்னு சொன்னா அது ஒரு காரணமா காமிக்கலாம். நான் கேட்கிற இந்த தலைவலிகளை எல்லாம் மாநில அரசுகள் யோசித்து பார்த்திருக்கின்றனவா? ஒருவேளை அந்த தலைவலி காரணமாகத்தான் ஆணையம் அமைப்பது. தலைவலி நான் ஒத்துக்கிற மாட்டேன். அதாவது அவங்க இப்படி இருக்க எடுத்துக்கலாமே, ஏன் பாசிட்டிவா பண்ணணும்னு ஆசைப்படுறேன். பண்ணுவதற்கு இப்ப உதாரணமா ஹைகோர்ட் ஸ்டாஃப் இல்ல. சரி, இப்போ நீதிபதிகள் 50 பேர் இருக்கிற இடத்துல 40 பேர் இருக்காங்க, 10 பேர் இல்ல. புதுசா போனா உட்கார்றதுக்கு இடம் இல்லங்க. அதுக்காக புதுசா பில்டிங் கட்டிட்டு இருக்கோம். இது போல ஆசை இருந்தாலும் பல காரணத்தால இல்லாம இருக்கலாம். அதை நிறைவேற்ற வேண்டும். ஐயா வள்ளிநாயகம் சொல்லுகிற காரணத்தை மாநில அரசு பதிவு செய்யாது. வேறு காரணத்தை தான், ஏன் காலதாமதத்துக்கு வேறு காரணத்தை சொல்லலாம். நிச்சயமா நீங்கள் என்ன சொல்லுங்க, ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் நாட் அவைலபிள், we are trying சொல்லுவாங்க. they சொல்லி the reason they can give is infrastructure is being built up. ஆனால் தென்பாண்டியன் சொல்லுகிற இந்த விவகாரத்தில் ஏற்கனவே ஆணையம் அமைத்து விட்டதாக அந்த பொருளில் அவர்கள் பதில் மனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இல்ல அவரே என்ன சொல்றாரு தெரியுமா, it was represented orally. ஒன்னு சொல்றேன் உங்களுக்கு தெரியும், லேட்டஸ்ட் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா, இந்த பத்திரிகைகள் கோர்ட் நடந்துகிட்டு இருக்க விஷயத்தை ரிப்போர்ட் பண்ணும்போது தவறாக மக்களுக்கு போய் சேருது, அதனால பண்ணாதீங்கன்னு that's a ban. சரி, சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க பேசுறீங்க, பாஸ்கர் என்ன சார் நல்லா சட்டம் போட்டுருக்கீங்க அப்படின்னு சொன்னா அதை பெருசா போட்டுருவான். சரி, சோ இவங்க அதாவது சாதாரண நடைமுறையில எங்கள் சந்தேகத்தை கேட்கிற கேள்விகள்லாம் அதை பெருசா நீங்க போட்டீங்கன்னா அது மக்களுக்கு போகும்போது வேற மாதிரி போய் சேரும். சரி, அதனால பெண்டிங் கேஸ் ரிப்போர்ட் பண்ணும்போது பி கேர்ஃபுல், டோன்ட் டூ சம்திங் ராங் which may not be intention of the court. அப்படி சுப்ரீம் கோர்ட்டை பேன் பண்ணிருக்காங்க. அதனால இவர் சொல்றாரு, நான் தனிப்பட்ட 1000 விளக்கங்கள் சொன்னாலும் மத்தியில் இன்றைக்கு பிரச்சனை நிலுவையிலே இருக்கிறது. இல்லைன்னு ஒத்துக்கிறேன். அதாவது சார் ஐ அக்ரி வித் யூ, ஆணையம் அமைக்க வேண்டுவது கட்டாயம். இது இம்பரேட்டிவ், இட்ஸ் நாட் a question of discretion. இரண்டாவது ஆணையம் அணைப்பதிலே தவறு ஏற்பட்டிருக்கு, டிலே ஆகிட்டு இருக்கு, ஒத்துக்கிறேன் நான். மூன்றாவது 8 ஆண்டுகளாக இன்றைக்கு நாம் 8 ஆண்டுகளாக இழந்த குழந்தைகளுடைய அந்த உரிமைகள், அந்த குழந்தைகளை பேணி பாதுகாத்து வளர்த்தெடுக்க வேண்டிய அந்த சமூக கடமையை இன்றைக்கு ஆட்சியாளர்கள் புறக்கணித்திருக்கிறார்கள். நண்பர்களை, தலைமைச் செயலாளர் இதுவரையில் நம்முடைய இணைப்புக்கு வரவில்லை. உடனடியாக தலைமைச் செயலாளர்களுக்கு இணைப்பு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்திலே குழந்தைகள் உரிமையை பற்றி இந்திய குழந்தைகள் கீழ்கண்ட உரிமைகளை பெற தகுதியுடையவர்கள் என்று பட்டியலிட்டிருக்கிறார்கள். மனித கண்ணியத்துடன் வாழுகிற உரிமை, பெற்றோரின் பராமரிப்பில் வாழுகிற உரிமை, இவைகள்லாம் வெளிநாடுகளிலே வெகு உன்னிப்பாக கவனிக்கப்படுகிற ஒவ்வொரு பிரச்சனையை இந்தியாவிலும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் இனம், நிறம், பால், தேசியம், மொழி ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபாடில்லாமல் வாழும் இயல்பான உரிமையை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆரோக்கியமான முறையில் வளர வசதிகளையும் வாய்ப்புகளையும் பெறும் உரிமை, ஆளுமையை வளர்க்க கல்வி பயிலுகிற உரிமை,
சுதந்திரமாக கருத்து சொல்லும் உரிமை, கருத்து சுதந்திர உரிமை, தேசியத்தை பெறும் உரிமை, சுரண்டிலிருந்து உடல் மன ரீதியான கொடுமைகள் இருந்து விடுபட்டு 4 விதமா உள்ளடக்கிறாங்க. இதெல்லாம் நான் எதுக்காக இவ்வளவு வலுவா சொல்றேன், அழுத்தம் திருத்தமா சொல்றேன்னா, இவ்வளவு பிரச்சனைகளை உள்ளடக்கிய அந்த உரிமை, குழந்தைகளுடைய உரிமைகள் இருக்கிறது. இதற்காக ஒரு சட்ட ஆணையம் அமைத்து அதை பேணி பாதுகாக்க வேண்டும், குழந்தைகள் நலத்தை மேலும் வளர்க்க வேண்டும் என்கிற ஒரு பிரச்சனை அடங்கி இருக்கிறது. 8 ஆண்டு காலமாக அது புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. இதைத்தான் உச்ச நீதிமன்றமும் என்ற கேள்வியாக கேட்டிருக்கிறது. அதே போல முகமது கனி என்கிற வாசகர் கேட்டிருக்க கேள்விக்கு ஐயா பதில் சொல்லணும். குழந்தைகள் உரிமை என்று சொன்னாலே என்னவென்று தெரியாது, எனவே கண்டிப்பாக அவர்களை பாதுகாக்க வேண்டியது விவரம் தெரிந்த ஒவ்வொருவருடைய கடமை. உரிமை பாதுகாப்பு ஆணையம் கண்டிப்பாக செயல்படுத்த வேண்டும். அப்படியாவது குழந்தைகள் காப்பாற்றப்படுவார்களா? அதுதாங்க என்ன நடக்குதுன்னா, அதாவது 1992க்கு பின்னாடிதான் குழந்தைக்கு உரிமை இருக்குங்கிறதே நம்ம அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சோம் இந்தியாவில். 1992க்கு பின்னாடி. ஏன்னா 1989 ஐநா குழந்தை உரிமை உடன்படிக்கை வருது. அதுதான் நீங்க சொன்ன இந்த உரிமைகள் எல்லாத்தையும் சேர்த்து 4 விதமா சொல்லிடுறாங்க. உயிர் வாழும் உரிமை, பாதுகாப்பு உரிமை, பங்கேற்பு உரிமை, முன்னேற்ற உரிமை அப்படின்னு பிரிச்சுறாங்க. அதுல 200-300 உரிமைகள் சேர்ந்தது. அது இப்ப இந்த உரிமைகளை நம்முடைய அரசாங்கம் அந்தந்த நாட்டு அரசாங்கங்கள் அந்தந்த நாட்டு குழந்தைகளுக்கு உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி வேர்ல்டு ஃபிட் ஃபார் சில்ட்ரன் அப்படின்னு ஒரு இதை சொல்றாங்க. அதாவது குழந்தைக்கு உகந்த உலகம் படைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு சமீபத்திலே இந்திய பெற்றோர்களுக்கு தண்டனை நார்வேல தண்டனை வழங்கியிருக்கிறார். பெற்றோரின் பராமரிப்பில் வாழவில்லை, கொடுத்து அடுத்தவங்க கிட்ட கொடுத்துட்டாங்க. அதாவது அதை பராமரிக்கவில்லை என்பதற்காகவே சிறை தண்டனை இந்திய பெற்றோர்களுக்கு அங்கே அவர்களுடைய காரணங்களை 1000 சொன்னாலும் கூட ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனா இன்னைக்கு உண்மையிலேயே இந்தியாவில் கோடிக்கணக்கான குழந்தைகள் பெற்றோரின் பராமரிப்பில் வாழ முடியாத ஒரு நிலைமை இன்றைக்கு நீடித்துக் கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா இன்னொன்னு, இப்போ வெளிநாடுகளில் இருந்து கல்வி திட்ட முறைகளும் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போர்டிங் அண்ட் லாட்ஜிங் போர்டிங் மாதிரி கொண்டாந்துடுறாங்க இல்லையா? அப்போ அது பறி போயிடும் இல்லையா? பெற்றோரிடம் வாழுகிற அந்த பிரச்சனை பறி போயிடும் இல்லையா? அது எப்படி, அதுக்கு மட்டும் எப்படி உத்தரவு கிடைக்குது அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதுக்கு பதில் சொல்லுங்களேன் நீங்க. அது கேள்வி எப்படின்னாக்க, நம்ம சமூக அமைப்பு அதுக்கு காரணம். முதல்ல சமுதாய அமைப்பு நம்ம இந்திய அமைப்பு குழந்தைங்களை போர்டிங்ல ஸ்கூல் ஐடியா நமக்கு கிடையாது. அது ஃபாரின்ல இருக்கு. நம்ம நாட்டுல அந்த அதே வெளிநாடுகளிலே தான் அந்த சட்டமும் நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுக்கு ஐயா நீங்க என்ன பதில் சொல்றீங்க ஐயா இப்ப இந்த பிரச்சனையில? கரெக்ட். அதாவது குழந்தைகள் பாதுகாப்புக்கு பெற்றோர்கள் பொறுப்பு. நான் ஏற்கனவே சொல்றேன், இஸ்ரேலில் ஒரு சட்டம் இருக்குது. இஸ்ரேலில் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஹூ கேம் டு லக்னோ சொன்னார். என்ன சொன்னார்னா, குழந்தைகள் தவறு செய்தால் அல்லது குழந்தைகளுக்கு தவறு செய்யப்பட்டால் அது குழந்தைகளையோ மற்றவங்களையும் தண்டிக்க மாட்டோம், பெற்றோர்களை தண்டிப்போம். அது மட்டும் இல்ல, பெற்றோர்களுக்கு கார்பரல் பனிஷ்மெண்ட். சாதாரண அதுல இருந்து நான் வேறுபடுறேன். கொஞ்சம் நீங்க சொல்ல வேண்டாம், பட் நான் சொல்றது இருக்கிற நிலவே. சரி, இஸ்ரேல் நாட்டில் சட்டம் இருக்குன்னு அது லக்னோவில் பேசும்போது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஹஸ் ஸ்போக்கன் டு தட். அதுபோல இன்றைக்கு நடக்கிற அது மாதிரி சட்டம் மற்ற நாட்டுக்கு வரலாம். வந்தால் பெற்றோர்கள் குழந்தைகள் மீது கவனம் செலுத்துவார்கள். அந்த குழந்தைகள் மீது கவனம் செலுத்தும் பொழுது அந்த குழந்தைகள் நன்றாக வளர முடியும். அவர்கள் உரிமைகளை ஆட்டோமேட்டிக்கா பாதுகாக்கும் இல்லையா? குழந்தைகளுக்கு யார் கேட்க முடியும்? விவரம் தெரியாத பக்குவத்தில் இருப்பார். அது பெண் குழந்தைகள் மீது பாலியல் தொந்தரவுகள், இந்த செக்ஸ் என்கிற ஒரு கலாச்சாரம், குறிப்பாக பார்த்தா வயது முதிர்ந்தவர்களே பாத்தீங்கன்னா அந்த வயது முதிர்ந்தவர்கள் பாதுகாப்பில் அந்த குழந்தைகளை, பெண் குழந்தைகளை ஒப்படைத்து விட்டு செல்கிற பொழுது அவர்களுக்கு பாலியல் ரீதியான தொந்தரவுகளை அவர்களுக்கு அதிகம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அது மேல அது மாதிரியான இடத்துல புகார் கொடுக்கும் போது கூட புகார்களை பல பேர் ஏற்றுக்கொள்ள, காவல் நிலையங்களை ஏற்றுக்கொள்வதில்லை. அங்கொன்றும் இங்கொன்றுமாகத்தான் அதை வெளிப்படுகின்றன. தலைமைச் செயலாளர் ஷீலா அவர்களை இப்பொழுது நாம் தொடர்பு கொண்டிருக்கிறோம். வணக்கம். மாண்புமிகு இணைப்பு சென்று கொண்டிருக்கிறது. தலைமை செயலகத்துக்கு, தலைமை செயலாளருக்கு இணைப்பு சென்று கொண்டிருக்கிறது. வணக்கம். இன்னும் எடுக்கல அவங்க. நம்முடைய தயாரிப்பாளர் எடுத்தாதான் உடனே வச்சிடுறாங்க. அதனால அவர் இணைப்பை நான் நேரா கொடுத்துட்டார். நீங்களே பேசிக்கங்க, நீங்களாச்சு தலைமை செயலர் ஆச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு. ஏற்கனவே இது மாதிரி அமைச்சர்கள் கிட்ட கொடுத்து வாங்கி கட்டிட்டதனுடைய விளைவு தான் பாத்தீங்கன்னா நேரடியா கொடுத்திருக்காரு. இன்னும் யாரும் எடுக்கல. அவங்க இதுதான் உபயோகிக்கிறாங்க போல இருக்குது. சரி, விளம்பரம் கொடுத்தாச்சு அவங்களை அந்த நிறுவனத்துக்கு. குழந்தை உரிமைகள் இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை நமக்கு தலைமைச் செயலாளருடைய பதில் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது.
ஆகவே இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தை வர்றதுக்கு முன்னாடி தான் நீங்க வந்து இதை பத்தி எல்லாம் பதில் சொல்ல மாட்டேன், கேட்டா பேச மாட்டேன் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப அதுக்கும் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து நாம அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரிதான் வந்து இந்த தகவல் அறியும் ஆணையத்தினுடைய ஆணையர்கள் நியமனத்திலும் கூட பாத்தீங்கன்னா கோளாறு பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கும் போய் நீதிமன்ற உத்தரவுகளை வாங்கி வந்து அதுக்கு பிறகுதான் வந்து இந்த மாதிரி ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் போடல இது வரைக்கும் மனித உரிமை தலைவரே இல்லைங்க. அப்படிதான் இல்லைங்க. நீங்க ஐயா சொன்ன ஒரு விஷயத்தை நீங்க தெளிவா பார்க்கணும். மனித உரிமை ஆணையத்தினுடைய தலைவரை இன்னும் நியமிக்கவில்லை என்று சொன்னார்கள். ஊர்ல எங்க பார்த்தாலும் மனித உரிமை அமைப்புகள் முளைத்து விட்டன. ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே வந்து மனித உரிமை அமைப்புகளை தடை செய்து மசோதா கொண்டு வந்திருக்கிறார்கள். விவரம் தெரியாதவர்கள், மனித உரிமைகள் என்றால் என்ன என்று புரியாதவர்கள் மனித உரிமை அமைப்புகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இதை தடை செய்ய வேண்டும் என்கிற ஒரு மசோதா உருவாக்கப்பட்டது. ஆனால் அதை கண்காணிக்கிறார்களா? இப்ப வந்து கள்ளச்சாராய கடைகள் மாதிரி அதுவும் பெருத்து போயிட்டு இருக்கு. அது மீது ஏதாவது நடவடிக்கை இல்ல கோர்ட்ல போயிருக்காங்க. அதாவது மனித உரிமை இந்த பேன் பண்ணாங்க இல்லையா, யூ ஷுட் நாட் யூஸ் வேர்ட் ஹியூமன் ரைட்ஸ். அது கோர்ட்ல போய் ஸ்டே வாங்கி பெண்டிங்கா இருக்கு. இல்ல இப்ப நிலுவையில் இருந்தாலும் கூட மசோதா சட்ட மசோதா இருக்கிறது, சட்டப்பேரவையில் மசோதா உருவாக்கப்பட்டிருக்கிறதே தவிர அதற்கு தடையானை என்கிற ஒரு பிரச்சனையை ஒரு அமைப்பு வாங்கி இருக்கலாம். அல்லது ஆனால் புற்றீசல் போல இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிற ஒரு பிரச்சனைக்கு என்ன தீர்வு? தவறில்லைன்னு நான் நினைக்கிறேன். மனித உரிமை என்ற ஒரு வார்த்தையே வந்து கடந்த ஒரு 10 ஆண்டுகளா தான் நம்ம தமிழ்நாட்டில் பேச ஆரம்பிக்கிறோம். இது மனித உரிமைன்னு பேசினாவே அரசுக்கு எதிரானது அப்படி மாதிரி அரசுகள் பார்க்கிறாங்க. அது ரொம்ப தவறுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மனித உரிமை என்பது அவனுடைய கண்ணியமான வாழ்வுக்கு என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் அளிக்க வேண்டிய பொறுப்பும் கடமை அரசுக்கு இருக்கு. கடமையில இருந்து விலகும் பொழுதுதான் நீங்க இந்த உரிமையாளருங்கிறவங்க யாரு? மனிதர்கள் எல்லாம் உரிமையாளர்கள், அன்றாடம் காட்சிகள் உரிமையாளர்கள். அவனுக்கு அந்த உரிமை கிடைக்கல. அப்ப அந்த உரிமையை கொடுக்க வேண்டிய கடமை பொறுப்பு யாருக்கு இருக்கு? பெற்றோருக்கோ பணக்காரனுக்கோ இல்ல. நாட்டுல இந்த நாட்டுல அதிகாரம் உள்ளவன் யாரு? நிதி வசூல் பண்றது யாரு? வரி வசூல் பண்றது அரசு. தென்பாண்டியர் கொஞ்சம் நான் பேசுறது கொஞ்சம் விளங்கிக்கங்க. சொல்லுங்க. மனித உரிமைகள், அதாவது சர்வதேச மனித உரிமை, உலகளாவிய மனித உரிமை, இந்திய மனித உரிமை எல்லாம் ஆளுக்கு ஒண்ணுமே தெரியாத ஆட்கள் சொல்ல கேளுங்க. அதை வைத்துக் கொண்டு அதுக்கு ஒரு அடையாள அட்டையை போட்டுட்டு அதை காசு பறிச்சுக்கிட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்காக இது ஏகப்பட்ட புகார்கள். அது மட்டும் இல்ல, என்ன சொல்றாங்கன்னா மனித உரிமை ஆணையம் என்று அமைக்கப்பட்ட பின்னாலே மனித உரிமை பற்றி மேலும் இருந்தால் எங்கள்கிட்ட வந்து செய்யுங்க. அது அரசு ஆணை, அரசுடைய செயல்பாடு எல்லாருக்கும் தெரியுமே. அரசு அமைச்சிருக்கிற ஆணையம் சுதந்திரமாக வித்தியாசம் தெரியாம, அதாவது அரசினுடைய மனித உரிமைகள் ஆணையத்திற்கும் மனித உரிமையை பற்றி பேசக்கூடிய குழந்தைகளுடைய உரிமையை பற்றி பேச அரசு மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது. மனித உரிமை அமைப்பு வச்சிருக்கோம். ஐயா கூட ஒரு மனித உரிமை தலைமை. அதாவது நீங்க மனித உரிமை அமைப்பு வச்சுக்கீங்க, யார் வேணாலும் சொல்லலாம். ஆனால் மனித உரிமை அமைப்புகளுடைய பெயர், நீங்க செய்ய போற செயல்பாடு மனித உரிமை சப்ஜெக்ட் மாத்தல, எல்லாமே உரிமைக்கான விவகாரம். நீங்க இது பாருங்க, தயவு செய்து நீங்க தலைமைக்கிட்ட சொல்லாது, எங்களுக்கு நாங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். எது எப்படி இருந்தாலும் நண்பர்களை, தலைமைச் செயலாளரை மீண்டும் அழைக்கிறோம். புதிதாக தலைமைச் செயலாளர் பொறுப்பேற்றிருக்கிறார். ரொம்ப ஆக்கப்பூர்வமாக துடிப்பாக என்ன செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இது என்னுடைய கேள்வி அல்ல, உச்சநீதிமன்றத்தினுடைய கேள்விக்கு மாநில அரசு என்ன பதில் சொல்ல போகிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு ஆவலாக இன்றைக்கு தமிழ் சமுதாயம் காத்திருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டுவதற்காகத்தான் இது. நாங்களும் வந்து தேவையில்லாம இன்னைக்கு 2 மணி நேரம் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை எடுத்து சொல்றோம்னா எதுக்காக சொல்றோம்? இந்த உரிமைகளை அரசுடன் இணைந்து இந்த குழந்தைகளுக்கு பாஸ்கரின் கேள்வி என்னன்னா, மனித உரிமை கண்டிப்பா வேணும், பாதுகாக்கப்பட வேண்டும். உண்மை. ஆனா மனித உரிமைங்கிற பெயர்ல செயலாற்றுபவர்கள் தவறா செய்யறாங்க, அது தடுக்கணும் சொல்லி தடுக்கப்பட வேண்டும். அதுக்கு தடுக்கப்பட கொண்டு வந்த அந்த மசோதாவும் கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது என்று அந்த மாதிரி ஐயா சொல்றது மாதிரி வந்து அந்த மாதிரி போலியா இருக்கிறவங்க தாங்க தான் வந்து மனித உரிமை பாதுகாவலர் அப்படின்னு அட்டை போட்டு கொடுக்குறவங்க இருக்காங்கல்ல, அதெல்லாம் தடுக்கப்படும். நான் அதுல வந்து வித்தியாசப்படல. நான் ஒரு நிமிடம் சொல்றேன் பாருங்க. மனித உரிமை வச்சுக்க கூடாது சொல்றாங்க பாருங்க, அந்த பேரே அதுதான் நான் சொல்ல வரேன். வைத்துக் கொள்ள கூடாது தான். ஏன்னா அதுவே கான்ஸ்டிடியூஷனுக்கு அகைன்ஸ்ட். அது இல்லங்க, மசோதா நிறைவேற்றும் போது அந்த மசோதா கான்ஸ்டிடியூஷன் உள்ள சொசைட்டி இல்ல, சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷனுக்கு மனித உரிமையை பேசுவதற்கு கருத்து சொல்றதற்கான இந்திய அரசமைச்சத்தின் அடிப்படை உரிமைகள் பிரிவு 19
ஒரு நிமிடம். அரசாங்கம் டாஸ்மாக் கடைகளை வைத்திருக்கிறது, அனுமதி இல்லாமல் வைத்திருக்கிறது கள்ளச்சாராய கடை என்று சொல்லுகிறார்கள். ஆக இன்றைக்கு மசோதா போட்டு தடுத்திருக்கிறார்கள். வைத்திருந்தால் இது இப்பொழுது கள்ளச்சாராய கடை. எப்ப வேணாலும் அரசு நடவடிக்கை. அதாவது நீங்க காவல் நிலையம் சென்று அரசு அலுவலகங்களில் சென்று உரிமைகளை நிலைநாட்டுவதற்காக மனித உரிமை அமைப்பை வைத்திருக்கிறீங்க. ஆனா உங்களையே போலீஸ் தேடுற மாதிரியான ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு அரசே உருவாக்கி வைத்திருக்கிறது என்று நான் எடுத்து சொல்றதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். நண்பர்கள், இது குறித்து நாம் தொடர்ந்து பேசுவோம். குழந்தைகள் உரிமைகளை பற்றி நான் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது கன்னிகா என்கிறவர் எழுதியிருக்கார். கன்னிகா ஏற்கனவே சொல்லிட்டேன். மணிவனம் சொல்றாரு, தமிழக அரசும் பள்ளி நிர்வாகம் இணைந்து குழந்தைகள் பாதுகாப்பிற்கு இன்னும் பல திட்டங்களை கொண்டு வர வேண்டும். இத்திட்டங்களை கொண்டு வரணும். ஏற்கனவே சட்டங்களையே நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து பெண்கள் ஆணையம் இருக்கு, மனித உரிமை ஆணையம் இருக்கு. இந்த ரெண்டு தான் நம்ம வந்து பெண் குழந்தைகள் சம்பந்தமான விஷயத்தை பெண்கள் ஆணையத்தை கொண்டுட்டு போயிட்டு இருந்தோம். ஆணையம் இருக்கு, தகவல் அறியும் ஆணையம் இருக்கு. இல்ல, இந்த குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்களுக்கு அதிகமா பயன்படுத்துன்னு சொல்றேன் என்னுடைய அனுபவத்துல இருந்து. அதே மனித உரிமை ஆணையத்தை பயன்படுத்திட்டு இருந்தோம். இப்ப நீங்க இந்த பெண்கள் ஆணையத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தலைவர் போட்டாங்க, மனித உரிமை ஆணையத்துக்கு தலைவர் போடல, பெண்கள் ஆணையத்துக்கு போட்டாங்க. அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து நம்ம ஆளுகிற கட்சியினுடைய ஒரு மகளிரணி தலைவி. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா ஆளுங்கட்சி கூட்டங்கள்ல தான் நிறைய இருக்காங்களே ஒழிய நான் இந்த ஆணையம், ஏன்னா இந்த குழந்தை உரிமை ஆணையம் அமைப்புகிறதுலையும் அது நல்லவர்களை போட வேண்டும் அப்படிங்கிறது சொல்ல வரேன். இல்ல, இப்ப குற்றம் சாட்டுகிறது என்று அடியை பார்த்து நான் கேட்கிறேன். இப்ப சமீபத்தில் தகவல் அறியும் ஆணையம் சட்டத்திலே கூட அரசியல் பின்னணி இருக்கிறவர்கள் நியமனம் செய்யக்கூடாது என்பது போன்று வருகிறது. இப்படிப்பட்ட நியமனங்கள் இருக்குமானால் நீங்கள் அதை நீதிமன்றத்திற்கு செல்லுங்கள், ஆட்சேபம் செய்யுங்கள். அதே நேரத்தில் இதை தடுத்து நிறுத்துங்கள், அரசியல் பின்னணி உள்ளவர்களை நியமனம் செய்யாதீர்கள் என்று கோருங்கள். அதற்கு நீதிமன்றம் என்ன பதில் சொல்லுகிறது என்று பாருங்கள். ஒரு பார்வையாளருடைய அழைப்பு. வணக்கம், எங்கிருந்து அழைக்கிறீர்கள்? பெயர் சொல்லுங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்களுடைய குரல் வழக்கம் போல குறைவாகத்தான் இருக்கிறது. சொல்லுங்கம்மா. உங்க பெயர் என்னம்மா? எங்கிருந்து அழைக்கிறீங்க? சொல்லுங்க மாதவி. இப்ப என்ன உங்களுடைய கேள்வி என்ன? அமைக்கணும்னு சொல்றாங்கல்ல, அது ஏன் வேண்டான்னு சொல்றாங்க? எல்லா ஸ்டேட்ஸும் வேண்டான்னு சொல்லலம்மா. இது வந்து இது சட்டம், மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு மகத்தான சட்டம். இந்த சட்டத்தை எல்லா மாநிலங்களும் 2005 கொண்டு வந்த சட்டத்தை உடனடியாக நிறைவேற்றி இருக்க வேண்டும். அதனால ஏன் நிறைவேற்ற மாட்டேன்னு சொல்றாங்க எல்லா ஸ்டேட்டும்? அததான் எனக்கு உச்ச நீதிமன்றத்துக்கே புரியலமா. அதான் கேள்வி கேட்டு அதைத்தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அதைத்தான் நானும் கேட்டுட்டு இருக்கேன், தலைமைச் செயலாளருக்கு கேட்டுட்டு இருக்கேன். ஏன் இங்க தமிழ்நாட்டு ஒருவேளை இந்த ஆணையம் வைக்கிறதுக்கு போதிய இட வசதி இல்லையா, ஆளுங்களே இல்லையா அப்படின்ற ஒரு கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கேன். நன்றி அம்மா, நிகழ்ச்சியிலே பங்கேற்றமைக்கு நன்றி, வணக்கம். இப்போ அதுதான் நம்ம வந்து தெள்ள தெளிவா தமிழ்ல நிறுத்தி நிதானமா அவங்க எல்லாருக்கிட்டும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு கருத்து போய் மக்களை போய் சேர வேண்டும் என்பதற்காக. இவங்களுக்கு மக்களுக்கு ஒரு அளவுக்கு புரியும். ஆனால் இன்றைக்கு ஆட்சியாளர்களுக்கும் அதிகார பொறுப்பிலே உள்ளவர்கள் மட்டும் புரிந்தும் புரியாமல் நமக்கு பதில் சொல்ல தயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் தெரிந்து கொள்ள முடிகிறது. ஏன்னா இது மாதிரியான கேள்விகளை இது வந்து அரசியல் கட்சியினுடைய எதிர்கட்சியினுடைய கேள்வி அல்ல. இது வந்து மக்களை சார்ந்து மக்களுக்கான கேள்விகள். ஆகவே ஒரு மக்கள் அரசாக இருக்கிற பொழுது அந்த சட்டத்தை மதித்து செயல்படுத்த வேண்டும் என்பதைத்தான் நம்முடைய நீதியரசர் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறார். குழந்தைகளுடைய சட்டம் வலியுறுத்துவது என்ன என்கிற பல்வேறு கோணங்கள் அதில் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கின்றன. இப்ப இழந்த உரிமைகள் தான். இதுவரையிலும் குழந்தைகள் உரிமைகளை இழந்து கொண்டே இருக்கிறார்கள், இழந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா சட்டம் இருந்தாதான் அந்த சட்டத்தின் அடிப்படையில் நடவடிக்கைகள் எடுக்க முடியும் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா குழந்தைகள் சட்டம் வலியுறுத்துறது, குழந்தை பிறந்தவுடன் பெற்றோர்கள் குழந்தையின் பிறப்பை பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். இப்ப நிறைய இன்னைக்கு பாத்தீங்கன்னா குழந்தைகளுடைய பிறப்பு சான்றிதழ் வாங்குறதுக்கு என்ன பிரச்சனைகள்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பெயரிட்ட பிறகு குழந்தையானது நல்ல குடிமகனாக வளர முறையான பராமரிப்பு கட்டாயமாக்கப்படுகிறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்ப அதிகமா வந்து ஒரு சென்சஸ் கணக்கு ஒண்ணு வந்திருக்குது. சாலையோரத்தில் பிரசவிப்பது, சாலையோரத்தில் பிரசவிக்கிறவங்களுடைய நிலைமை, சாலையோர பிரசவிக்கக்கூடிய குழந்தைகளுடைய நிலை என்ன என்பது பற்றியெல்லாம் வந்து அதனுடைய எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா அதுவும் லட்சக்கணக்கிலே போயிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு தேசிய தகவல் ஆணையம் நமக்கு குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறது. ஒவ்வொரு குழந்தைக்கும் முறையான கல்வியும் எதிர்காலத்தில் வேலை வாய்ப்பும் அளிக்கப்பட வேண்டும் என்று இந்த சட்டம் வலியுறுத்தி இருக்கிறது. இப்ப இது எப்படி இது வலியுறுத்த முடியாம நடைமுறையில் அது மாதிரி இல்லைங்களே ஐயா, அதை சொல்லுங்க இந்த கருத்துக்களை. Registration of birth and death act இருக்குது. கம்பல்ஷன் கம்பல்ஷன் அண்ட் முனிசிபாலிட்டி. அது வந்து எந்த அளவுக்கு பின்னால் நீங்க உங்களுக்கு கிடைக்கலன்னா உங்களுக்கு தெரியும், விளைவு தெரியும். சரி, பாஸ்போர்ட் பண்ணா சர்டிஃபிகேட் தர மாட்டான். சரி, அதனால கம்பல்ஷன் ஆல்ரெடி மேட். ரெண்டாவது வந்து குழந்தைகளுக்கு வந்து
பராமரிப்புன்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு குழந்தை இருக்குது, அதுக்கு வந்து நம்ம ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஃபீஸ் கட்டணும், அவங்க சாப்பிட்றதுக்கு வழி பண்ணணும் அப்படிங்கிறது பராமரிப்பு இருந்தாலும் கூட, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூ காட் நோன் மீல் ஸ்கீம் இருக்குது, ஸ்கூலில் வந்து ஃப்ரீ ட்ரெஸ்ஸஸ் கொடுக்குறாங்க, ஃப்ரீ ஷூஸ் தர்றாங்க, ஃப்ரீ பஸ்ஸஸ் கொடுக்குறாங்க. இருந்தாலும் அதை பராமரிப்பு ஒழுங்காக நடக்கணும், அதற்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். சப்போஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க பண்ணலை, ஏன் பண்ணல கேட்கறதுக்கு அது தனி உரிமை கொடுக்குறாங்க. இல்லை, குழந்தை பிறப்பு சான்றிதழிலே ஒரு பிரச்சனை அடிக்கடி வருது. அதாவது தேதி மாறி வருது. அந்த தேதி சரியான தேதிக்காக சில நேரங்களில் பிறப்பு சான்றிதழ் கேட்கும்பொழுது அதை கொடுக்க மறுக்கிறார்கள். இப்போ ஒரு பெற்றோர் வழி இருக்குது. அதாவது பிறப்பு சான்றிதழில் உங்களுக்கு கொடுக்க மறுத்து விட்டால் நீங்க மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு போய் அங்க வந்து நீங்க சரியான அப்பா அம்மா போய் சர்டிபிகேட் போட்டீங்கன்னா மேஜிஸ்ட்ரேட் கார்டு பவர் டு இஷ்யூ சர்டிபிகேட். சரி, இப்போ எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் இவர்கள் கோருகிற அதே தேதி விட்ட சான்றிதழை வழங்க முடியுமா? அப்பா அம்மாவும் போய் குழந்தை பிறந்திருக்கும், ஏதோ ஒரு இடத்துல பிறந்திருக்கும் இல்லையா, ஒரு ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட்ஸ் ஆர் சம்மர் ரெக்கார்ட்ஸ், அது சில பேர் வந்து உண்மையிலேயே ஜாதகம் கரெக்டாக கணிச்சிருப்பாங்க. இந்த ஆதாரத்தை வைத்து மேஜிஸ்ட்ரேட் விசாரிச்சு கொடுக்குறாரு. இருக்கு, அது ரொம்ப நாளா இருக்குது சட்டம். ஆனா ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா அவங்க உண்மையிலேயே பிறந்த தேதி வேறாக இருக்கும். ஆனால் கல்வி சான்றிதழில் கொடுக்கப்படுகிற காரணம் பெற்றோருடைய ஆதங்கம். அதாவது சில ஸ்கூல்ல வந்து 2.5 வயது முடிஞ்சாதான் எல்கேஜி சேர்க்க முடியும். இவங்க சேர்க்கறதுக்காக 1 வயசுக்குள்ள 2 வயசு கொடுத்துறாங்க. சரி, அந்த காலத்துல 15 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதான் நீங்க ரைட் எஸ்எஸ் எக்ஸாமினேஷன். அதுக்காக ஸ்கூல்ல சேர்க்கறதுக்காக வந்து 1 வருஷம் ஜாஸ்தி கொடுத்துறாங்க. அது எப்போ விளை வருதுன்னா பின்னால ரிட்டையர்மெண்ட் பீரியட்ல வந்து ஜாஸ்தியாக தான் வருது. உடனே டெக்ளரேஷன் போடுறாங்க, நான் பிறந்த நாள் இது அல்ல அதுதான் அப்படி போடுறாங்க. அது கோர்ட் வந்து அது ஒரு தனி பிரச்சனை. அது பெரிய பிரச்சனையாக வருது. தனி பிரச்சனை மட்டுமல்ல, பெரிய பிரச்சனையாக வருது. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கே பிரச்சனை ஏற்பட்டது. இப்போ ஒரு மேஜர் ஆர்மிக்கு வந்து ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அதாவது இதுக்கு என்ன காரணம்னா சரியான முறையில் பெற்றோர்கள் சரியா கொடுக்காத காரணத்தானது ஏற்பட்டிருக்கு. அவ்வளவுதான். நண்பர்களே, நாம் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் 2005 மத்திய அரசினுடைய திட்டம். தேசிய அளவில் இந்த ஆணையம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மாநிலங்களிலும் கண்டிப்பாக இந்த ஆணையம் ஒரு தலைவருடனும் 6 உறுப்பினர்களும் இருக்க வேண்டும். அதனுடைய கடமைகள் சட்டங்கள் அடிப்படையில் வரையறுத்து வழங்கப்பட்டிருக்கின்றன. அது ஏன் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்கிற ஒரு கேள்விக்கு நம்முடைய நீதியரசர் ஐயா வள்ளிநாயகம் அவர்கள் பதிலை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள். ஒரு தலைமைச் செயலாளருக்கு இதற்கு பொறுப்பு இருக்கிறது. அந்த தலைமைச் செயலாளர் இது குறித்த சரியான விளக்கங்களை வழங்கப்பட வேண்டும். ஏற்கனவே பல முன்னுதாரணங்களை காட்டினார். ஆக இப்படிப்பட்ட மசோதாக்களை உருவாக்கவில்லை, நீதிமன்ற உத்தரவுகளை புறக்கணித்தார்கள் என்று சொன்னால், தலைமைச் செயலாளராக இருந்தால் கூட அவர்கள் நீதிமன்ற அவமதிப்பு புகார் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகி சிறையில் மற்றும் பல்வேறு விதமான விதிகள் இருக்கிறது, அவர்களுக்கு தண்டனை வழங்க நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் முனையலாம். அதற்கு உதாரணம் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள். ஆக தமிழ்நாடு, ஆந்திரா உட்பட ஏறக்குறைய மொத்தம் 19 மாநிலங்களில் குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் அமைக்கப்படவில்லை. ஒவ்வொரு மாநிலத்திடமும் வருகிற 14ஆம் தேதிக்குள் கருத்துக்களை வழங்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. நான் நீதியரசர்களுடைய பெயரையும் நான் குறிப்பிட்டிருந்தேன். ஆக நீதியரசர்கள் அந்த 14ஆம் தேதிக்குள் ஒவ்வொரு மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் எந்த அளவிற்கு உச்சநீதிமன்றத்தில் மனுக்களை தாக்கல் செய்கிறார்கள் என்று நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் அதே நேரத்திலே நம்முடைய தமிழகத்தில் 8 ஆண்டுகளாக குழந்தைகளுடைய உரிமைகள் பறிபோய் இருக்கின்றன. அப்படி என்று வருகிற பொழுது இது ஒரு மிகப்பெரிய மாநிலமாக இருக்கிற பொழுது குழந்தைகள் நலத்தில் அக்கறை உள்ள மாநிலமாக இது அமைய வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சி உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதை உளவுத்துறையின் மூலமாகவோ வேறு துறைகளின் மூலமாகவோ இப்பிரச்சனையை அறிந்த அரசு உடனடியாக தலைமை செயலாளர் மூலமாக இன்றைக்கு உரிய ஆணையர்களை நியமனம் செய்ய வேண்டும் என்று, ஆணையத்தை அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஆனால் தமிழக அரசினுடைய தரப்பில் ஆணையம் அமைக்கப்பட்டு விட்டதாக இன்றைக்கு நீதிமன்றத்தில் அவர்கள் தகவல் கொடுத்திருப்பதாக தென்பாண்டியன் போன்றவர்கள், ஜெயஹரி போன்றவர்கள் தகவல்களை தெரிவித்தாலும் கூட உண்மை நிலை என்ன என்பதை நாட்டு மக்களுக்கு உணர்த்துவதற்காக தமிழக அரசினுடைய சார்பில் தலைமைச் செயலாளர் சார்பில் ஒரு அறிக்கையை மக்கள் தெரிந்து கொள்ளுகிற வகையில் செயல்படுத்த வேண்டும், உரிய பதிலை உச்சநீதிமன்றத்திற்கு வழங்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம். அந்த வகையில் அறத்தின் கைகள் உயரட்டும், அறிவு கூர்வாள் சுழலட்டும், மக்கள் புரட்சி வெடிக்கட்டும். உரிமை குரல் உங்களுக்காக, தமிழ் சமூக மக்களுக்காக இன்னும் பல்வேறு பிரச்சனைகளுடன் தொடர்ந்து பாயும்.